நம்ம லைஃப்ல சில பேர்த்த நம்ம சந்திப்போம். அவங்க எப்படின்னா, ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அவங்க யோசிக்கிறதுலேருந்து அவங்க அவங்க சிந்தனை, செயல் எல்லாமே நல்லதாவே இருக்கும். எந்தவித தீங்கோ, தப்பான விஷயமோ செய்ய மாட்டாங்க. ஏன் யோசனையில கூட இருக்காது அவங்களுக்கு. அ அப்படிப்பட்டவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச சில பேர்ட்ட வந்து புலம்புவாங்க. "நான் இவ்ளோ நல்லவனா இருக்கிறேன். எனக்கு ஏன் எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது. இவ்ளோ துன்பங்கள் இருக்கு வாழ்க்கையில." அப்படின்ட்டு புலம்புவாங்க. அ 2 பேத்த எடுத்துக்குவோம் நம்ம. 2 பேருமே அதே கேரக்டர் உள்ளவங்க. ரொம்ப நல்லவங்க. சிந்தனை அளவு, செயல்ல எல்லாத்துலயுமே அவ்ளோ சுத்தமானவங்க, நல்லவங்க. யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்காதவங்க, தீங்கு விளைவிக்காதவங்க. அந்த மாரி 2 பேர். ஆ 2 பேரும் வீடு கட்ட ஆசைப்படுறாங்க. நல்ல அழகான பிளான போட்டு, செடி, கொடி எல்லாம் எங்க இருக்கணும்லாம் பிளான் பண்ணி, வீடு ஒவ்வொரு ரூமும் எங்கே இருக்கணும், அது இது எல்லாமே பிளான் பண்ணி, புடிச்ச மாரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் என்ன பண்றாரு, ஃபுல்லா மண்ண வச்சே கட்டுறாரு வீட. வீட்ட கட்டி முடிச்சு, சூப்பரான ஒரு கிரகப்பிரவேசமும் பண்றாரு. எல்லாரும் ரொம்ப அழகா இருக்கு, அப்படி இப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன பண்றாரு, செங்கல்லு இந்த மாரி இதெல்லாம் கல்லு, சிமெண்ட்லாம் வச்சு அவரும் கட்டுறாரு. அவர் வீடும் கிரகப்பிரவேசம் நடத்தும்போது, எல்லாரும் வர்றாங்க. பார்த்துட்டு சூப்பரா இருக்கு, அப்படி இப்படின்ட்டு பெருமையா பேசிட்டு போறாங்க. இவங்க 2 பேத்துக்குமே ரொம்ப திருப்தியா, சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரு மழை, ஒரு புயல் ஒண்ணு வருது. அப்போ அந்த அந்த மணல்ல வீடு கட்டினாரு இல்லையா? மண்ணுல. அவரது அப்படி ஒண்ணு இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம தரைமட்டம் ஆயிடுச்சு. பட் இந்த கல்லுல சிமெண்ட்லாம் வச்சு நல்லா ஸ்ட்ராங்கா கட்டினாரு இல்லையா? அவர் வீடு அப்படியே இருக்கு. இப்போ வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம்னா, 2 பேருமே நல்லவங்க தான். சிந்தனை அளவுல, செயல் அளவுல நல்லது தான் செஞ்சாங்க, யோசிச்சாங்க, சொன்னாங்க எல்லாமே. ஆனா டிசிஷன்ஸ் அவங்க எடுத்த டிசிஷன்ல ஒரே ஒரு கேர்லெஸ்னஸ் போயிடுச்சு. ஸோ அந்த கேர்லெஸ் டெசிஷன்னால தான் அநேகமா இந்த மாரி துன்பங்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் டிசைட் பண்றதுக்கு முன்னாடி, தீர யோசிச்சு, ஆலோசனைகள் செஞ்சு, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணி அத இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா, எந்த துன்பங்களும் வராது.